கேரளா, தமிழக மாநிலங்களில் பாயும் பவானி நதி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருப்பதுடன் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசனத்திற்கும் பயன்படுகிறது. இந்த பவானியின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணைகளை கட்டிய போது அதனை எதிர்த்து ஓரணியில் திரண்ட தமிழக அரசியல் கட்சிகள் அதே நதி தமிழகத்தில் கழிவுநீரால் பாழ்படுத்தப்படுவதை தடுக்க முன்வரவில்லை. கேரளாவிலிருந்து பாய்ந்தோடி வரும் பவானி நீர் பில்லூர் அணையில் தேக்கப்பட்டு மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் பல கிராமங்கள் வழியாக பவானிசாகர் அணையில் சென்றடைகிறது. இதற்கிடையில்தான் நகராட்சி கழிவுகள் மற்றும் ஆற்றை ஒட்டியுள்ள ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் பவானி ஆற்றில் கலந்துவிடப்படுகின்றன. இப்போ சமீப காலமாக என்னென்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய 3 ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்களும் மற்றும் மேட்டுப்பாளையம் நகராட்சியுடைய கழிவு நீர்களும் நேரடியாக ஆற்றில் கலக்கப்படுவதால் இங்கே இருக்க கண்ணீரெல்லாம் மாசுபட்டுருச்சு. இதனால் என்னென்னா, தண்ணீருக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே செத்துட்ருக்கு. மீன்கள்லாம் சமீபத்தில் செத்துருக்கும். இதோட மீன்களே சாகும்போது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத யோசிச்சு பாருங்கள். வனபத்ரகாளியம்மன் கோவில் அருகே வெல்ஸ்புரம், மேட்டுப்பாளையம், கரட்டுமேடு ஆகிய 2 இடங்களில் பவானி ஆற்றில் மின் உற்பத்திக்காக அமைக்கப்பட்டுள்ள கதவணைகளில் ஆற்று நீர் தேக்கப்படுவதால் ஆற்று நீர் முழுவதும் கழிவுகளால் நிரம்பி துர்நாற்றம் வீசுவதோடு அதன் நிறமும் தன்மையும் மாறியுள்ளது. இந்த கதவணைகளுக்குட்பட்ட ஆற்று நீரில் இருந்துதான் பல்வேறு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. ஆறு பக்கத்தில் இருக்குன்னு தாங்க பேர். பட் தண்ணி எங்களுக்கு சுத்தமாக கிடைக்கிறதில்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை குடித்து ரொம்ப டிசென்ட்ரி ஆகுது, வாந்தி ஆகுது, பேதி ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்ருக்காங்க. கேன் தண்ணி வாங்கி, ஆறு இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம், கேன் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். சமீபத்தில் பவானி ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்தன. ஆற்றில் குளிப்பவர்களுக்கும் சரும வியாதிகள் வர துவங்கியுள்ளன. இந்நிலையில் ஆற்று நீரை பரிசோதனை செய்த கோவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் மீன்கள் இறந்ததாகவும் உப்பின் அளவும் அதிகமாக இருப்பதாகவும் கூறியது. ஆனால் ஆற்று நீரில் ஆலை கழிவு கலக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தது. அதற்கேற்ப பவானியில் கழிவுகளை கலப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆலைகளும் கழிவு நீரை அப்படியே ஆற்றில் கலப்பதில்லை என கூறி வருகின்றன. இதனால் பவானி ஆறு மாசடைவதற்கான காரணம் புரியாத புதிராக இருக்கிறது. இதனை தடுத்து ஆற்றை மீட்க வேண்டிய அரசும் செயலற்று உள்ளது.